38வது பிறந்த நாளில் அடியெடுத்து வைத்திருக்கும் சமந்தாவின் சொத்து மதிப்பு இவ்வளவா? நடிப்பு இல்லாமல் பிசினஸிலும் பணத்தை குவிக்கிறாரே. நடிகை சமந்தா தற்போது தனது புதிய வாழ்க்கை கட்டத்தை தொடங்கி திரைத்துறையில் மீண்டும் பிஸியாகியுள்ளார். கடைசியாக ராஜ் மற்றும் TK இயக்கத்தில் சிட்டாடல் ஹனி பன்னி என்ற இணையத்தொடரில் நடித்திருந்த சமந்தா தற்போது புதிய ஆற்றலோடு ராக் தி பிரம்மாண்டம் தி பிளடி கிங்டம் என்ற தொடரில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இதற்கு பிறகும் பல புதிய திரைப்படங்களில் நடிக்க ஒப்பந்தமாகியுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் இன்று தனது 38வது பிறந்த நாளை கொண்டாடும் சமந்தாவிற்கு உலகம் முழுவதும் இருந்து ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். தமிழ்நாட்டில் பிறந்த சமந்தா கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கிய விண்ணை தாண்டி வருவாயா திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகில் காலடி வைத்தார். அதன்பின் மாஸ்கோவின் காவிரி மற்றும் பானா காத்தாடி படங்களில் கதாநாயகியாக நடித்தார். இவை பெரிய வெற்றிகளை பெறாவிட்டாலும் பாடல்கள் சூப்பர் ஹிட் ஆகி சமந்தாவுக்கு நல்ல பிரபலத்தையும் அடையாளத்தையும் உருவாக்கின. இதன் மூலம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களான விஜய், தனுஷ், சூர்யா, விக்ரம், விஜய் சேதுபதி போன்றோருடன் இணைந்து பிஸியாக நடிக்க ஆரம்பித்தார். இதற்கிடையில் விண்ணை தாண்டி வருவாயா படத்தை தெலுங்கில் மறுபடியும் எடுத்தபோது சமந்தா ஜெஸ்ஸி கதாபாத்திரத்தில் நடித்தார். இதில் நாக சைத்தன்யாவுடன் அவருடைய ஜோடி ரசித்து ரியல் காதலாக மாறியது. இருவரும் காதலித்து நாகார்ஜுனாவின் குடும்பத்தின் ஒப்புதலோடு 2017ஆம் ஆண்டு கோவாவில் செம்பூன் மணமாக இணைந்தனர். ஆனால் சில ஆண்டுகளில் எதிர்பாராத முறையில் இருவரும் விவாகரத்து பெற்றனர். இதற்கான காரணங்களில் ஒன்று சமந்தாவை தாக்கிய அரிய வகை நோயான மயோசிடிஸ் என பேசப்பட்டது. இருந்தாலும் இருவரும் இந்த விஷயத்தில் அமைதியை தேர்ந்தெடுத்தனர். ஆரோக்கிய சவால்களை வென்ற பிறகு சமந்தா திரையில் மீண்டும் புது உயிருடன் தோன்றியுள்ளார். தற்போது இணையத்தொடர்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளித்து ராக் தி பிரம்மாண்டம் தி பிளடி கிங்டம் தொடரில் நடித்து வருகிறார். இதில் மட்டுமல்லாமல் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் சுகம் என்ற திரைப்படத்தையும் தயாரித்திருக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களில் நடிப்பதற்கான பேச்சுவார்த்தைகளும் நடைபெற்று வருகின்றன. சமந்தாவின் வாழ்க்கையில் இன்னொரு சுவாரஸ்ய தகவலும் வெளியாகியுள்ளது. அவர் தற்போது சிட்டாடல் இயக்குநர்களில் ஒருவரான ராஜுடன் நெருக்கமாக பழகி வருகிறார் என்றும் விரைவில் திருமணம் நடைபெறும் வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல்கள் கிசுகிசுக்கின்றன. இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. சமந்தாவின் பிறந்த நாளையொட்டி அவரது மொத்த சொத்து மதிப்பு பற்றிய தகவலும் வைரலாகியுள்ளது. ஒரு படத்துக்கு 6 கோடி ரூபாய் வரையிலும் சம்பளம் பெறும் சமந்தா தற்பொழுது 101 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களில் உரிமையாளராக இருக்கிறார். ஐதராபாத் மற்றும் சென்னை போன்ற இடங்களில் சொகுசு பங்களாக்களை வைத்திருக்கும் அவர் ஜாகுவார் XF, போர்ஷே கேமன் GTS, ஆடி Q7, பென்ஸ் G வேகன் போன்ற விலை உயர்ந்த கார்களையும் கொண்டுள்ளார். சினிமா மூலம் பெற்ற வருமானத்தை தோல் பராமரிப்பு போன்ற தொழில்களில் முதலீடு செய்து கூடுதல் வருமானம் ஈட்டியுள்ளார். ஒரு அரிய நோயை எதிர்த்து உயிர் நம்பிக்கையுடன் மீண்டும் திரையுலகில் தனது இடத்தை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கும் சமந்தாவின் வாழ்க்கை பயணம் பலருக்கும் மிகப்பெரிய ஊக்கமாய் உள்ளது. இன்று தனது 38வது பிறந்த நாளில் சமந்தா புதிய கனவுகளுடன் புதிய உச்சிகளை நோக்கி பயணிக்க தொடங்கியுள்ளார்.